ஹாய் குட் மார்னிங். இன்னைக்கு 4வது நாள். ஓகேவா? சண்டே பிசி எக்ஸாம் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ எல்லாரும் நல்லா எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. சரிங்களா? ஒரு ஃபைனல் ரிவிஷன், பிஒய்க்கியோட ஃபைனல் ரிவிஷன்ஸ் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம். ஓகேவா? டெட் எக்ஸாம் யாராவது ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஓகேவா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது ப்ரிப்பேர் பண்றாங்க, இல்லை ரிலேட்டிவ் யாராவது ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா, வரண்டா ரைஸோடைய நியரஸ்ட் பிரான்ச், ஓகேவா, உங்க வீட்ல இருந்து நியரஸ்ட் பிரான்ச் எது இருக்கோ அங்க ஃப்ரீ மார்க் டெஸ்ட் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அப்போ கண்டிப்பா போய் கலந்துக்க சொல்லுங்க. சரிங்களா? சரி, ரைட். நாம இன்னைக்கு நம்ம கொஷின் டிஸ்கஷனுக்கு போலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க. எந்த ஐரோப்பிய நாட்டில் பாசிச கொள்கை தோன்றியது அப்படின்னு கேட்கிறாங்க. சரிங்களா? எந்த ஐரோப்பிய நாட்டில் பாசிச கொள்கை தோன்றியது அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் கேள்வியா இருக்கு. எந்த நாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்டாலி. சரிங்களா? பாசிசம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு மதம் சார்ந்து செயல்படணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் அது பாசிசம் அப்படிங்கறத சொல்லக்கூடியது. சரிங்களா? ரைட். அடுத்தது பாருங்க. ஓகேவா? கோல்காட், கெய்க்வாட், சிந்தி, பேஷ்வா அப்படிங்கறதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது அந்த ஒவ்வொரு ஊர் கொடுத்துருக்காங்க. அந்த ஊர்ல அவங்க தான் தலைவர்கள் அப்படிங்கிறது இருக்க போது எது அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். சரிங்களா? கோல்காட் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா சிந்தூர். அப்ப 3. ஓகேவா? அடுத்தது கெய்க்வாட் அப்படின்னா பரோடா. கெய்க்வாட்டுக்கு பரோட்டா பிடிக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ருத்ராஜ் கெய்க்வாட். ஓகேவா? பரோடா அப்படிங்கிறது அப்ப 1. அடுத்தது பாருங்க, சிந்தி அப்படிங்கிறது நமக்கு இருக்க போது, சிந்தி அப்படிங்கிறது குவாலியர் அப்படிங்கிறது இருக்க போது 4. அடுத்தது பேஷ்வா அப்படிங்கிறவங்க பூனே வச்சிருந்தவங்க. ஓகேவா? அப்ப 2. அப்ப 3 1 4 2. பட் ஆனா வேற எப்படி கொடுத்துருக்காங்க, நமக்கு சிஏபிசின்னு கொடுத்துருக்காங்களா? சரி, அப்ப வந்து பார்த்தோம் அப்படின்னா சிஏடிபி அப்படின்னு நமக்கு இருக்க போகுது. சிஏடிபி ஆப்ஷன் டிப்பா. ஓகே, சரி. அடுத்தது பாருங்க, பதேபூர் சிக்ரியில் புலந்தர்வாசாவை கட்டியவர் யார் அப்படிங்கறது கேட்கிறாங்க. யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்பர். புலந்தர்வாசா அப்படிங்கிறது ஒரு நுழைவாயில். ஓகேவா? குஜராத்துடைய வெற்றியை கொண்டாடுறதுக்காக அக்பர் இதை கட்டியிருப்பாரு. ஓகேவா? சரி, ரைட். அடுத்தது பாருங்க, கோயம்புத்தூர் மாவட்டம் டேஷால் சூழப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோயம்புத்தூரை சூழ்ந்து என்னென்ன டிஸ்ட்ரிக்ட், என்னென்ன பகுதிகள் இருக்கு அப்படிங்கிறதான் கேட்கிறாங்க. என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீலகிரி, ஈரோடு, திருப்பூர் மற்றும் கேரளா. ஓகேவா? இதுதான் அது கோயம்புத்தூரை சுத்தி இருக்கக்கூடிய பகுதிகள். ஓகே, சரி. அடுத்தது பாருங்க, கொடுக்கப்பட்டுள்ள மாவட்டங்களில் ஒன்று கர்நாடகா மாநிலத்துடன் எல்லையை கொண்டுள்ளது அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க. எந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து கர்நாடகாவோட டச்ல இருக்கு கீழ்கண்டவற்றில் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. சோ அப்ப நமக்கு என்னது அப்படின்னா ஈரோடு. ஓகேவா? ரைட். அடுத்தது பாருங்க, கீழடி அகழாய்வின் கண்டுபிடிக்கப்பட்ட சங்ககால நகரம் எந்த நாகரிகத்தோடு ஒப்புமை கூறப்படுகிறது அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. சரிங்களா? எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படிங்கிறது தான் கரெக்ட். ஓகே, சரி. அடுத்தது பாருங்க, காவல் உதவி செயலியின் நோக்கம் பொதுமக்களுக்கு அவசர காலத்தில் காவல்துறை உதவுவதற்காக. எஸ், கரெக்ட். அதுதான் என்னது இந்த காவல் செயலி அப்படிங்கிறது. இந்த மாதிரியான ஓகே யூனிஃபார்ம் சர்வீஸ்ல இருக்கக்கூடியவங்க எல்லாருமே என்னது இப்ப ரிலேட்டடா, அதாவது ரீசெண்டா என்ன ஆப் கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத மறக்காம பார்த்துட்டு போங்க. கண்டிப்பா அது மாதிரி கேள்விகள் அப்படிங்கிறது இருக்க போது 100%. ஸோ அதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, அடுத்தது பாருங்க, காவல் உதவி செயலியானது கைபேசி சார்ந்த புகார்கள், வாகன விவரங்கள் சரிபார்ப்பு, முதல் தகவல் அறிதல், சரிங்களா, அடுத்தது என்ன சிஎஸ்ஆர் நிலைகளை போன்றவற்றை அறிந்து கொள்வதற்காக இது உதவுது அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. எஸ், இதுவும் கரெக்ட். அப்ப ரெண்டுமே என்னது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஓகேவா? ஆப்ஷன் 1 மற்றும் 2 சி. ஓகேவா? அடுத்தது பாருங்க, நாடுகள், அண்டை நாடுகள் மற்றும் கேபிட்டல். ஏதோ ஒரு கேபிட்டல்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? ஒன்னு அண்டை நாடுகளுடைய கேபிட்டலாக இருக்கலாம், அல்லது மாநிலங்களுடைய கேபிட்டலாக இருக்கலாம், இல்ல இப்ப ரிலவெண்டாக ஏதாவது சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதோடைய கேபிட்டல்ஸ் அப்படிங்கிறது கூட இருக்கலாம். தீவுகள்ல சில கேபிட்டல்ஸ் அப்படிங்கறதெல்லாம் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகேவா? சரி. நேபாளம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. நேபாளத்துடைய தலைநகரம் அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா காந்த்மாண்ட் அப்படிங்கிறது இருக்க போது. ஓகேவா? காந்த்மாண்ட் அப்படிங்கும்போது சி. ஓகே, அடுத்தது பூட்டான் அப்படிங்கும்போது ஏ. திப்பு அப்படிங்கிறது இருக்க போது ஏ. அடுத்தது பங்களாதேஷ் டாக்கா. ஓகேவா? பங்களாதேஷ் டாக்கா பி. அடுத்தது பாகிஸ்தான் இஸ்லாமாபாத் அப்படிங்கிறது நமக்கு இருக்க போது டி. அப்ப சிஏபிடி எங்க இருக்கு அப்படின்னு பாருங்க. சிஏபிடி ஆப்ஷன் ஏ. அடுத்தது பாருங்க, அனைத்திந்திய பெண்கள் உதவி எண் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. அனைத்திந்திய பெண்கள் உதவி எண் அப்படிங்கிறது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா 181. சரிங்களா? 181 தான் என்னது அனைத்திந்திய பெண்களுக்கான உதவி எண், அதுதான். ஓகேவா? 1098 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கான, ஓகேவா, குழந்தைகளுக்கான
ஒரு உதவி எண். ஓகேவா, ஹெல்ப்லைன் நம்பர் தான் அது. ஓகேவா, 100 அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும், போலீஸுக்கான உதவி எண். 1030 அப்படிங்கிறது சைபர் கிரைமுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடியது. ஓகேவா, சரி, அது கரண்டா பார்த்துக்கோங்க, அதுலயும் சில சேஞ்சஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஓகேவா, அடுத்தது பாருங்க, மேட்சிட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. நீரக ஊட்டு கொழுப்பு அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடியதுன்னா இருதய நோய். ஓகேவா, அப்ப ஃபர்ஸ்ட் 3. அடுத்து நைட்ரைட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க, நைட்ரைட்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இதுனா புற்றுக்கட்டிகள் ஏற்பட காரணமாக இருக்கக்கூடியது அப்படிங்கிறது இருக்க போது, காரணிகள்ல அது ஒண்ணு. அப்ப 1. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இனிப்பூட்டிகள் அப்படிங்கிறது நமக்கு இருக்கு. இனிப்பூட்டிகளால எது வருதுன்னா பற்சொத்தை அப்படிங்கிறது நமக்கு இருக்க போகுது. சரிங்களா, பற்சொத்தை. அப்ப 4வது சல்பைட் அப்படிங்கும்போது ஒவ்வாமை அப்படிங்கிறது நமக்கு இருக்க போகுது, அலர்ஜி. ஓகேவா, அதுதான். ஓகேவா, அடுத்து 2. அப்ப 314 314 அப்படிங்கிறது நமக்கு இருக்க போகுது. ஓகேவா, அடுத்தது பாருங்க, தரப்பட்டுள்ள உணவுகளிலிருந்து வைட்டமின் ஏ நிறைந்த உணவினை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வைட்டமின் ஏ எதுல அதிகமா இருக்கு அப்படின்னு பாருங்க, மீன் எண்ணெயில. சரிங்களா, மீன் எண்ணெயில தான் என்னது வைட்டமின் ஏ அதிகமா இருக்கு. வைட்டமின் ஏ அதிகமா இருக்கு, காமெடியில கூட பார்த்துருப்போம், கண்ணு தெரியல அப்படின்னா என்னது மீன் சாப்பிடணும், மீன் சாப்பிடணும்னா மீனுக்கு நல்லது. ஸோ அப்ப என்னது வைட்டமின் ஏ எதுல இருக்கு அப்படின்னா மீன் எண்ணெய்கள்ல அதிகமாக இருக்கு. இந்த மாதிரி வைட்டமின் சார்ந்த கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அப்போ வைட்டமின் சார்ந்த டிசீசஸ் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. இந்த வைட்டமின் எந்தெந்த பொருட்கள்ல அதிகமாக இருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. அதுல இருந்து ஒரு கண்டிப்பாக ஒரு கேள்வி அப்படிங்கிறது இருக்க போகுது. ஓகே, அடுத்தது பாருங்க, சரியாக பொருந்தியதை தேர்ந்தெடுக்கவும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஓகேவா, நீர்வீழ்ச்சிகளும் டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஒகேனக்கல் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஒகேனக்கல் அப்படிங்கிறது எங்க தர்மபுரியில இருக்கக்கூடியது, தப்பா இருக்கு. ஓகேவா, குரங்கு அருவி கோயம்புத்தூர் கரெக்டா இருக்கு. சரிங்களா, அடுத்து குற்றால அருவி அப்படிங்கிறது தூத்துக்குடி கிடையாது, தென்காசியில இருக்கக்கூடியது. சரிங்களா, சுருளி அருவி அப்படிங்கிறது மதுரை கிடையாது, தேனியில இருக்கக்கூடியது. சரிங்களா, அடுத்தது பாருங்க, அஜந்தா குகைகள் அமைந்துள்ள மாநிலம் எது அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. அஜந்தா குகை எங்க இருக்கு அப்படின்னா மகாராஷ்டிரால இருக்கு. ஓகேவா, அஜந்தா குகை எங்க இருக்கு அப்படின்னா மகாராஷ்டிரால இருக்கக்கூடியதாக இருக்கு. இது மாதிரி ரொம்ப ஃபெமிலியரான ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு போங்க. ஓகேவா, ஹிஸ்டரியில எந்தெந்த ஸ்ட்ரக்சர்ஸ் ரொம்ப ஃபெமிலியராக இருக்கோ அதெல்லாம் பார்த்துட்டு போங்க. அது இப்ப எந்த மாநிலத்துல இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு போங்க, அதுல இருந்து கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து பாருங்க, பயணங்களில் இளவரசர் என்று அழைக்கப்படும் யுவான் சுவாங் ஹர்ஷர் அவைக்கு வருகை புரிந்தார் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. கரெக்ட். அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 621 பிறந்து யுவான் சுவாங் தமது 20ஆம் வயதில் துறவு பூண்டார் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. 621 கிடையாது, 602 அப்படிங்கிறது இருக்கணும். ஸோ அது தப்பா இருக்கு, 2வது ஸ்டேட்மெண்ட் தப்பா இருக்கு. இவரது நூலான சியு கி ஹர்ஷரின் போர் முறையை பற்றி கூறுகிறது அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க. ஓகே, சரிங்களா, ஓகே, அதுவுமே என்னது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஓகே, சரி, ரைட். அப்ப எது கரெக்டா இருக்கும் அப்படின்னா ஆப்ஷன் ஏ. 1 3 கரெக்ட், 2 தப்பா இருக்கு அப்படிங்கிறதா இருக்க போகுது. ஓகே, சரி, அடுத்தது பாருங்க, உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் மற்ற நீதிபதிகளை நியமிப்பவர் யார் அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. யார் நியமிப்பா அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான் நியமிப்பாரு. ஓகேவா, அடுத்தது பாருங்க, அடிப்படை உரிமை பட்டியலிலிருந்து சொத்துரிமை, அடிப்படை உரிமை பட்டியலிலிருந்து சொத்துரிமை நீக்கப்பட்ட ஆண்டு எது அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஓகேவா, 1978 சரிங்களா, 44வது சட்ட திருத்தத்துல இதை நீக்கியிருப்பாங்க. ஓகே, அது மூலியமா நீக்கப்பட்டிருக்கும். அடுத்தது பாருங்க, சமய சார்பின்மை அப்படின்னா அதுக்கான கரெக்டான மீனிங் என்ன அப்படிங்கிறது கேட்கிறாங்க. அதுக்கான கரெக்டான மீனிங் என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எந்த சமயத்தையும் சார்ந்த குடிமகனும் சகிப்புத்தன்மையுடன் அமைதியாக இணக்கமாக வாழுதல் அப்படிங்கிறது தான் அதுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேவா, அடுத்தது பாருங்க, கீழ்கண்டவற்றுள் எந்த நாடு சார்க் உறுப்பினர் நாடு அல்ல அப்படிங்கறது கேட்டிருக்காங்க. எது இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா சீனா சார்க் நாடு கிடையாது. சரிங்களா, இந்த மாதிரியான அமைப்புகள் நிறைய இருக்கும், சார்க்கு, ஓகேவா, நேட்டோ, பிரிக்ஸ், இது மாதிரி நிறைய இருக்கு. சரிங்களா, இது எல்லாத்தையுமே லாஸ்டா மாநாடு எங்க நடந்தது, இந்த மீட்டிங் எங்க நடந்தது அப்படின்னு பாருங்க. அதுல எத்தனை உறுப்பு நாடுகள் இருப்பாங்க அப்படிங்கிறது எல்லாமே பாருங்க. ரீசண்டா ஜாயிண்ட் ஆன நாடு எது அப்படிங்கிறதையும் பாருங்க. சரிங்களா, அடுத்தது பாருங்க, இந்தியாவில் நாணயங்கள் டேஷால் வெளியிடப்படுகிறது அப்படிங்கறது கொடுத்திருக்காங்க. இந்தியாவில் நாணயத்தை யாரு வெளியிடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா
ஆர்பிஐ தான் வெளியிடுறாங்க, இந்திய ரிசர்வ் வங்கி தான் வெளியிடும். ஓகேவா? பட் 1 ரூபாய் நோட்டு இருக்கு இல்லையா, 1 ரூபாய் காயின் இல்லாம 1 ரூபாய் நோட்டு இருக்கு இல்லையா, அந்த 1 ரூபாய் நோட்டை யார் வெளியிடுவா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திய அரசாங்கம் தான் வெளியிடும். சரிங்களா? மற்ற பணத்தை எல்லாம் அச்சடிக்கிறது எல்லாமே என்னது, ஆர்பிஐ அச்சடிப்பாங்க. ஆர்பிஐயோட கவர்னர் அதுல சைன் போட்டிருப்பாங்க. ஓகேவா? ஆனா 1 ரூபாய் காகித பணம் இருக்கு இல்லையா, பணமா வெளியிடுறாங்க அப்படின்னா அது யார் வெளியிடுவானா, இந்திய அரசாங்கம் வெளியிடுவாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க, பாதரசமானியை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாருன்னா டாரிசெல்லி. ஓகேவா? டாரிசெல்லி அப்படிங்கிறவர் தான் பாதரசமானியை கண்டுபிடித்தவர். ஓகே, அடுத்தது பாருங்க, எந்த ஒரு பொருளையும் நம்மால் பிடிக்க முடிவதற்கான காரணம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. உராய்வு. ஓகேவா? ஃப்ரிக்ஷன் இருக்கிறதுனால தான் என்ன அப்படின்னா ஒரு கிரிப் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அது இருக்கிறதுனால தான் என்னது, பொருளை பிடிக்க முடியுது. ஓகேவா? பொருளை பிடிக்கிறதுக்கான காரணம் இது ரெண்டும் உரைகிறதுனால தான் என்னது, இந்த பொருளை பிடிக்க முடியுது. இப்படி பிடிக்கிறோம்னா இதுல டச் ஆகுறது அந்த உறைவுனால தான். ஓகேவா? உராய்வுனால. ஓகேவா? சரியான இணையை தேர்ந்தெடுத்தல் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. எது கரெக்டா இருக்கு அப்படின்னு பார்த்துருக்காங்க. ஓகேவா? கனிமங்கள் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஜிப்சம், டங்ஸ்டன் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க. எது கரெக்டா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைட்டேனியம் கனிமங்கள் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில அதிகமாக நமக்கு இருக்கு. ஓகேவா? அடுத்தது பாருங்க, மனித உடலில் காணப்படும் மிகப்பெரிய செரிமான சுரப்பி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லீரல். ஓகேவா? மிகப்பெரிய செரிமான சுரப்பி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லீரல். அடுத்தது பாருங்க, எந்த நதி மைசூர் பீடபூமியையும் கோயம்புத்தூர் பீடபூமியையும் பிரிக்கிறது அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. எந்த நதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேயாறு. ஓகேவா? மோயாறு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதுதான். அடுத்தது பாருங்க, பருத்தி இந்தியாவின் மிகப்பெரிய ஜவுளி தொழிற்சாலைக்கு மூலப்பொருளாக உள்ளது அப்படிங்கறது கொடுத்திருக்காங்க. எஸ், பருத்தி வந்து இந்தியாவில் மிகப்பெரிய ஜவுளி தொழிற்சாலைன்னா பருத்தி மூலமா தான் நூல் அப்படிங்கறத தயாரிப்பாங்க. சரிங்களா? சோ அப்ப கரெக்ட் தான். பருத்தி உற்பத்தியில் சீனாவிற்கு அடுத்தபடியாக 2வது இடத்தில் இந்தியா உள்ளது. எஸ், அதுவும் கரெக்ட் தான். சரிங்களா? அப்ப என்ன, அது 2 ஸ்டேட்மெண்ட் கூற்று காரணம் சரி, இரண்டுமே சரியானதுதான். அடுத்தது பாருங்க, கீழ்கண்டவற்றுள் எது சரியான பொருத்தம் அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. சரிங்களா? இந்திய அதாவது தேசிய பூங்காக்கள் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? காசிரங்கா தேசிய பூங்கா அப்படின்னு கொடுத்திருக்காங்க. எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் கிடையாது, அது வந்து அசாம்ல இருக்கும். சரிங்களா? அடுத்து ரந்தன்பூர் தேசிய பூங்கா அப்படிங்கிறது அது ராஜஸ்தான்ல இருக்கக்கூடியது. சுந்தரவன தேசிய பூங்கா அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா வெஸ்ட் பெங்கால். ஓகேவா? மேற்கு மாநிலத்தில் இருக்கக்கூடியது. கீர் தேசிய பூங்கா எங்க, குஜராத் மாநிலத்தில் இருக்கக்கூடியது. அது D1 மட்டும்தான் அது நமக்கு கரெக்டா இருக்கு. கீர் தேசிய பூங்கா எதுக்கானது அப்படின்னு பாத்தீங்கன்னா சிங்கத்துக்கான தேசிய சிங்கம் அங்கதான் இருக்கக்கூடிய ஒரே ஒரு தேசிய பூங்கா, அது மட்டும்தான். ஓகேவா? உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா, இந்தியாவில் 2025 வரைக்கும் எத்தனை தேசிய பூங்காக்கள் இருக்கு அப்படிங்கிற கவுண்ட்டை கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? அடுத்தது பாருங்க, தவறான இணையை தேர்வு செய்க அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க. கஜிராஹோ இந்து கோவில். எஸ், கரெக்ட் தான். ஓகே, தவறானது தான் கேட்டிருக்காங்க. கரெக்ட், அது ஃபர்ஸ்ட் இது கரெக்டா இருக்கு. ஓகே, அசோகர் பாறை கல்வெட்டு. எஸ், பாறை கல்வெட்டுகள் எல்லாம் அசோகரோட பற்றி கூறப்பட்டிருக்கும். கரெக்ட். இக்பால் அவர் ஒரு கவிஞர். எஸ், கரெக்ட். தீன் இலாக்கி ஒரு புத்தகமான ஒரு புத்தகம் கிடையாது, அது ஒரு சமயம். யார் கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா அக்பர் கொண்டு வந்திருப்பாரு. சரிங்களா? அதுதான் நமக்கு தவறாக இருக்கு. ஓகேவா? அடுத்தது பாருங்க, நடுவண் அரசின் அரசியலமைப்பு தலைவர் டேஷ் ஆவார். நடுவண் அரசுடைய அரசியலமைப்பு தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் தான் என்னது நடுவண் அரசின் அரசியலமைப்பு தலைவர் ஆவார். ஓகேவா? சரி, அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா சைக்காலஜி அப்படிங்கிறது நமக்கு வந்துருச்சு. ஓகே, சைக்காலஜில பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஒரு கிராஃப் கொடுத்திருக்காங்க. இந்த கிராஃப் பேஸ் பண்ணி ஒரு 2 கொஸ்டின் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. சரிங்களா? பாருங்க, எந்த ஆண்டில் எம் என்னும் நிறுவனம் அதிகபட்ச லாபத்தை ஈட்டியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த டாட்டடா இருக்கக்கூடியது தான் நமக்கு என்னது எம். ஓகேவா? லைனா இருக்கக்கூடியது நமக்கு எல் அப்படிங்கிறது நமக்கு இருக்க போது. நமக்கு எம் வச்சுதான் கேட்கிறாங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எந்த ஆண்டுல அதிகபட்சமான லாபம் ஈட்டியிருக்காங்க அப்படின்னா இருக்கிறதுல இங்க அதிகமா இருக்கிறது 74 தான். எந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தோம்னா 2000. அப்ப ஆப்ஷன் டி. ஓகே, அடுத்தது பாருங்க, இன் விச் இயர் டிட் கம்பெனி எல் மேக் இட் மினிமம் ப்ராஃபிட். ஓகே, தமிழ்ல கொஸ்டின் இங்க மறைஞ்சிருச்சு. சரிங்களா? மினிமம் ப்ராஃபிட் எல்லுல எந்த வருஷம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எல்லுல மினிமமான ப்ராஃபிட் எப்ப அப்படின்னா 38 தான். அதுக்கு நேரா எந்த வருஷம் இருக்குன்னா 1998, 1998. ஓகேவா? ஈஸியான கொஸ்டினா தான் இருக்கு. சரிங்களா? சரி, அடுத்தது பாருங்க, கீழே கொடுக்கப்பட்டுள்ள எந்த வரைபடம் ஆண்கள், தந்தைகள் மற்றும் மனிதர்களுக்கு இடையில் உள்ள தொடர்பை சரியாக வெளிப்படுத்துகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க.
எது அப்படிங்கிறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆண், தந்தை, மனிதர்கள் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்ப மனிதர்களாக எல்லாரும் இருக்கக்கூடியவர்கள் எங்க இருப்பாங்க? எல்லாருமே என்னது? ஆண்களும் மனிதர்கள் தான். சரிங்களா? தந்தையும் மனிதர்கள் தான். ரெண்டு பேருமே என்னது? மனிதர்கள் தான். ஸோ அப்ப பெரிய சர்க்கிள்குள்ளாரதான் இருப்பாங்க. ஸோ அப்ப ஆண்களும் சரி பெண்களும் ஆண்களும் சரி தந்தையா இருக்கிறவங்களும் சரி என்னது? ஒரு சர்க்கிள்குள்ளதான் இருப்பாங்க எல்லாருமே. ஸோ அது மாதிரி எந்த சர்க்கிள் இருக்கு அப்படின்னா இது ஒண்ணு மட்டும்தான் இருக்கு. சரிங்களா? ஏன்னா இது பெரிய சர்க்கிள் உங்களுக்கு அவுட்டர்ல இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மனிதர்கள். ஓகேவா? எல்லா மனிதருக்குள்ளாரையும் யார் இருப்பாங்க? ஆண்களும் இருப்பாங்க, தந்தையும் இருப்பாங்க. சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா ஆண்கள். ஓகேவா? ரெண்டாவது பாத்தீங்கன்னா மேல். ஓகேவா? மனிதர்கள் உள்ளார யாரெல்லாம் அடக்கம்? ஆண்கள் அடக்கம். ஆண்களுக்குள்ள யாரு இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தந்தை. ஓகேவா? அதுல சில பேர் இங்க இந்த கேப்ல இருக்கிறவங்க எல்லாம் என்னது? இந்த முழு வட்டத்துக்குள்ளார இருக்கிறவங்க தந்தை. இந்த கேப் பிட்வீன்ல இருக்கிறவங்க தந்தையா இல்லாத ஆண்கள் அப்படிங்கறதா இங்க நமக்கு அர்த்தமா இருக்க போது. சோ நமக்கு இருக்கிறதுல பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் சி தான். ஓகேவா? அடுத்தது ஒரு பை சார்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? பை சார்ட் கொடுத்துட்டு அதுல இருந்து 2 கேள்விகள் அப்படிங்கறது நம்ம கேட்டிருக்காங்க. ஓகேவா? பியில் உள்ள முதலீடு மொத்த முதலீட்டில் எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மொத்தம் எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு அப்படிங்கறத நாம பார்க்கணும். ஓகேவா? இங்க 570 330 அப்படின்னு இருக்கு. ஆட் பண்ணீங்கன்னா இங்க 900 அப்படின்னு வரப்போது. இங்க ஒரு 900 1800. இங்க ஒரு 600 ஆட் பண்ணோம்னா 2400. இது ஒரு 600 3000 இருக்க போகுது. சரிங்களா? டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3000 அப்படிங்கிறது இருக்கு. அதுல என்ன கேட்கிறாங்க? பி உடைய முதலீடு எவ்வளவு அப்படின்னு கேட்கிறாங்க. பி எத்தனை? 360 ரூபாய். சரிங்களா? அப்ப டோட்டல் வேல்யூ அப்படிங்கிறத கீழே போடணும். 3000 கீழே போட்டுட்டு பியோடது மட்டும் கேட்டிருக்காங்க. பியோடது 360 பர்சன்டேஜ்ல கேட்டிருக்கிறதுனால இன்ட்டு 100. 0000 கேன்சல், 00 கேன்சல். இந்த 3ஆல இந்த 36 கேன்சல் பண்ணினா என்னது? 12% அப்படிங்கிறது நமக்கு கிடைக்க போகுது. சரிங்களா? ஆப்ஷன் ஏ. அடுத்தது பாருங்க, மொத்த முதலீட்டில் இ நிறுவனத்தில் உள்ள முதலீட்டின் சதவீதத்தை காண்க. அடுத்து இ கேட்டிருக்காங்க. இப்ப பி எப்படி கால்குலேட் பண்ணுமோ அதே மாதிரி இ கேட்டிருக்காங்க. ஈயோட வேல்யூ எவ்வளவு? 570. சரிங்களா? டோட்டல் வேல்யூ அதே மாதிரி கீழே போடுங்க. 3000 அப்படிங்கிறது இருக்க போது 570 மேல போடுங்க. இன்ட்டு 100% அப்படின்றது போடுங்க. 0000 கேன்சல், 00 கேன்சல். 3ஆல இங்க கேன்சல் பண்ணுங்க. நமக்கு என்ன கிடைக்க போகுது? 19% அப்படிங்கிறது நமக்கு கிடைக்க போகுது. சரிங்களா? இங்கே நமக்கு என்னது? ஆப்ஷன் ஏ. கண்டிப்பாக பர்சன்டேஜ்ல இருந்து கேள்விகள் அப்படிங்கிறது நமக்கு இருக்க போகுது. உறுதி 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 உறுதி. சரிங்களா? சோ அப்ப இது மாதிரி பர்சன்டேஜ் எடுக்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? கண்டிப்பாக 4 கேள்வி 3 கேள்வி அதுல இருந்து இருக்க போகுதுப்பா. சரிங்களா? சரி, அடுத்தது பாருங்க, ஒரு நம்பர் நமக்கு மிஸ் ஆயிருக்கு. அந்த நம்பர் தான் நம்ம கேட்கிறாங்க. 17 36 74 150 ஒரு கொஸ்டின் மார்க். அடுத்து 606 அப்படிங்கிறது நமக்கு இருக்கு. இந்த நடுவில் இருக்கக்கூடிய இது என்ன அப்படிங்கறத நம்ம கேட்கிறாங்க. சரிங்களா? 17ல இருந்து 36 அப்படிங்கும் போது இந்த 17 டபுளா மாத்துங்க. 17 இன்ட்டு 2 என்ன கிடைக்கும்? 34 கிடைக்கும். அதோட 2 ஆட் பண்ணா 36 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அடுத்து 36ஓட 2 மல்டிபிள் பண்றாங்க, பிளஸ் 2 ஆட் பண்றாங்க. அப்ப 72 74 அப்படின்னு நம்ம கிடைக்க போகுது. அடுத்து இந்த 74ஓட 2 மல்டிபிள் பண்றோம், அடுத்து 2 ஆட் பண்றோம். ஓகேவா? 148 150 அப்படின்னு நமக்கு இருக்க போகுது. அடுத்து இந்த 150ஓட 2 மல்டிபிள் பண்றோம், 2 ஆட் பண்றோம். என்ன கிடைக்கும்? 302 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்க போகுது. சரிங்களா? அப்ப நமக்கு இங்க 150க்கு அடுத்ததாக என்ன நம்பர் இருக்க போகுதுன்னா 302 அப்படிங்கிறது தான் நமக்கு இருக்க போகுது. அடுத்தது நம்ம கரெக்டா தான் இருக்கான்னு பாத்துக்கணும். ஓகேவா? 302 இன்ட்டு 2 நமக்கு என்ன? 604ஓட 2 ஆட் பண்ணா 606. எஸ், அதுதான் நமக்கு அடுத்ததாக இருக்கு. அப்ப நம்ம எடுத்துக்கிட்ட அந்த லாஜிக் என்ன? நமக்கு கரெக்டான லாஜிக் தான். ஓகேவா? அடுத்தது பாருங்க, கொடுக்கப்பட்ட ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அதுல இருந்து என்ன அப்படிங்கிற ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஏ என்பவர் பி இன் தாயார்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? பி இன் தாயார். ஓகேவா? ஏ அப்படிங்கிறவங்க பி இன் தாயார் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சரிங்களா? அப்ப பி உடைய அம்மா யாரு? ஏ. ஏங்கும் போது நம்ம தாய் அப்படிங்கும் போது நம்ம என்னது? ஃபீமேலா இருக்க போறாங்க. ஸோ அப்போ நம்ம அங்க வந்து மைனஸ் அப்படிங்கிறது போட போறோம். ஓகேவா? ஒரு டேஷ் அல்லது மைனஸ் அப்படிங்கிறது போட போறோம். அடுத்தது சி என்பவர் ஏ இன் மகன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏயுடைய மகன் யாரு? ஓகேவா? ஏயுடைய மகன் அப்படிங்கிறவங்க சி. ஓகேவா? மகன் அப்படிங்கும் போது இவர் வந்து மேலாக இருக்காரு. ஓகேவா? சரி, அடுத்தது டி என்பவர் இன் சகோதரர். டியும் இயும் இப்ப நம்ம பொசிஷன் போட முடியாது, அப்படியே இருக்கட்டும். இ என்பவர் பி இன் மகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இ அப்படிங்கிறவங்க யாரு அப்படின்னு பார்த்தா பியோட மகள். ஓகேவா? பியோட மகள் யாரு? இ. ஈயோடைய சகோதரன் தான் யாரு? டி. ஓகேவா?
அப்ப டி. இப்ப என்ன கேட்டிருக்காங்க, டி இன் பாட்டி யார் அப்படின்றது கேட்டிருக்காங்க. இப்ப டி உடைய பாட்டி யாருன்னா ஈயோடைய பாட்டி ஏ. ஈக்கு யாரு சகோதரர், டி. அப்ப டி ஈக்கு பாட்டி ஏனா, சாரி ஈக்கு பாட்டி ஏனா டிக்கு யாரு பாட்டி, ஏ தான். அப்ப நம்மளோட ஆன்சர் என்ன இருக்க போகுது, ஏ தான் நம்மளோட ஆன்சராக இருக்க போகுது. ஓகே, அடுத்தது பாருங்க, நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றது கொடுத்துருக்காங்க. நாளை மறுநாள், அப்ப டுடே இன்னைக்கு வச்சுக்கோங்க. ஓகேவா, டுடேன்னு வச்சுக்கோங்க. நாளை மறுநாள் அப்படிங்கறது கொடுத்துருக்காங்க. அப்ப என்னது, 2 நாள், 1 2, 2வது நாள் என்ன சொல்றாங்க, சண்டே அப்படிங்கறது சொல்றாங்க. சரிங்களா, 2வது நாள் சண்டே அப்படிங்கறது சொல்றாங்க. ரைட்டு. நாளைய நாளின் ஒரு நாள் முந்தைய நாள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாளைய நாளுடைய ஒரு நாள் முந்தைய நாள். ஓகேவா, நாளைய நாள் அப்படின்னா டுடேவா, நாளைய நாள்னா அடுத்த நாள், ஒரு டே தான். அதோடைய முந்தைய நாள் அப்படிங்கறது நம்ம கேட்டிருக்காங்க. சரிங்களா, அதோடைய முந்தைய நாள் என்ன, ஒரு நாள். நாளைய நாளின் ஒரு நாள் முந்தைய நாள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப முந்தைய நாள் அதுக்கு முந்தைய நாள் என்ன அப்படின்னு இந்த டேவை தான் நமக்கு என்னன்னு கேட்கிறாங்க. இந்த 2ஆம் தேதி தான் சண்டே அப்படின்னா இது நமக்கு சாட்டர்டே. சரிங்களா, இது நமக்கு என்ன இருக்க போகுது, ஃப்ரைடே அப்படின்னு இருக்க போகுது. இது நமக்கு என்ன இருக்கு, வியாழக்கிழமை, தேர்ஸ்டே அப்படிங்கிறது நமக்கு இருக்க போகுது. சரிங்களா, அப்ப நமக்கு கரெக்டான ஆன்சர் என்னது, தேர்ஸ்டே, வியாழக்கிழமை அப்படிங்கிறது தான் நமக்கு இருக்க போகுது. அடுத்தது பாருங்க, அங்கிள் அப்படின்னா ஒரு கோடு கொடுத்துருக்காங்கப்பா. அங்கிள் அப்படிங்கிறதுக்கு ஒரு கோட் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, 94672 அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. சிஸ்டர் அப்படிங்கிறதுக்கும் அதே மாதிரி ஒரு கோடு கொடுத்துருக்காங்க, 53 58 21 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சன்னுக்கும் அதே மாதிரி 584 அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. நாய்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, அப்ப அதுக்கான நம்பர்ஸை நம்ம எடுத்து எழுத வேண்டியதான். ஓகேவா, நாய்ஸ் அப்படிங்கும்போது என் அப்படிங்கும்போது என்னது, எண்ணுக்கு வந்து என்னது 4. ஓகே, ஓ இருக்கு, ஓக்குன்னா நமக்கு இங்க என்னது 8. ஐ, சிஸ்டர்ல ஐ இருக்கா, 2வதா இருக்கா, அப்ப 2வதா என்ன நம்பர் இருக்கு, 3. அடுத்தது எஸ் இருக்கா, எஸ்னா ஃபர்ஸ்ட், சிஸ்டர்ல ஃபர்ஸ்டே இருக்கு, 5. ஓகேவா, இ அப்படிங்கிறது நமக்கு இருக்க போது, ஈனா அங்கிள் லாஸ்ட்ல இருக்கு, லாஸ்ட்ல இங்க என்ன இருக்கு, 2 இருக்கு. அப்ப 48 35 2 எங்க இருக்கு அப்படின்னு பாருங்க. 48னா இங்கதான் ஸ்டார்டே ஆகுது. 48 35 2 அப்படிங்கிறது இதுதான். ஓகேவா, அடுத்தது பாருங்க, கேள்விக்குட்பட்ட இடத்தில் சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. திருடன் வீடு, திருடுறவன் எங்க திருடுவான், வீட்டுல தான் திருடுவான். சரிங்களா, அந்த லாஜிக் தான். ஓகேவா, அப்ப திருடன் வீடு. அப்ப கடற்கொள்ளையர், கடற்கொள்ளையர் அப்படின்னா எதுல போய் கொள்ளடிப்பாங்க, கப்பல்ல தான் போய் கொள்ளடிப்பாங்க. அப்ப நம்ம கரெக்டான ஆன்சர் என்னது, கப்பல். ஓகேவா, அடுத்து பாருங்க, தர்க்கவாத வரிசையில் பின்வருவனவற்றை வரிசைப்படுத்தவும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இது என்னென்ன அப்படிங்கறது முதல்ல பார்க்கணும். ஓகேவா, எக்ஸகன், பெக்டகன், நானோகன், ஆக்டகன், பென்டகன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஓகேவா, பென்டகன் அப்படின்னா என்ன அப்படின்னா 5 சைடு இருக்கக்கூடிய ஷேப்பு தான் பென்டகன் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸகன் அப்படின்னா 6 இருக்கக்கூடியது. சரிங்களா, ஹெப்டகன் அப்படின்னா 7 இருக்கக்கூடியது. நானோகன்னா 9, ஆக்டோகன் அப்படின்னா 8. சரிங்களா, 10க்கு என்ன அப்படிங்கிற நேம கமெண்ட்ல போடுங்க. ஓகேவா, 10க்கு என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. இது ஆர்டர் படி பார்க்கும்போது என்னது, 5னா நமக்கு ஃபர்ஸ்ட் 3. ஓகேவா, 3, அடுத்தது 1, 6, அடுத்தது 7னா 4, அடுத்தது 8னா 5, இங்க நமக்கு என்னது அடுத்து நானோகன்னா 2. ஓகேவா, 3 1 4 5 2, 3 1 4 5 2, ஆப்ஷன் சி. ஓகே, அடுத்தது பாருங்க, தனது பக்கத்தில் அமர்ந்திருக்கும் ஒரு பெண்ணை பார்த்து அமித் கூறுகிறார். சரிங்களா, அமித் தனக்கு பக்கத்துல ஒரு லேடி இருக்காங்க, அவங்கள பார்த்து சொல்றாங்க, அவள் என் மனைவியின் கணவரின் சகோதரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு பொண்ணை பார்த்து அவள் என் மனைவியின் கணவனின் மனைவியோட கணவன் என்னது, அவரு தான். ஓகேவா, அவருக்கு சகோதரின்னு சொல்லிட்டான். அப்ப அந்த பெண் என்ன சொல்றாங்க, அமித்துக்கு என்னன்னு கேக்குறாங்க. அப்ப என்னது, சகோதரி தான் அவங்களும் வர போறாங்க. என்ன வருவாங்க, சகோதரியாக தான் அவங்களும் இருப்பாங்க. ஓகேவா, அவரே தான் சொல்றாரு, இங்க கணவர் அப்படிங்கிறது யாரு, அவரு தான். சோ அப்ப அவரோட சகோதரி அப்படின்னா அவங்களுக்கு என்ன உறவுன்னு தான் கேக்குறாங்க. அப்ப என்னது, சகோதரி தான் அங்க உறவாக இருக்க போகுது. ஓகே, அடுத்தது பாருங்க, ஏ என்பவர் பிஐ விட உயரம் அப்படிங்கறது கொடுத்துருக்கான். பிஐ விட உயரம் யாரு, ஏ அப்படிங்கிறவர். சரிங்களா, ஏ தான் உயரமா இருக்க போறாரு. ஓகே ரைட், ஏ உயரம் போட்டாச்சு. பி வந்து கொஞ்சம் ஷார்ட்டா இருக்க போறாரு. ஆனால் சி அளவுக்கு உயரம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப சி தான் இருக்கிறதுலே பெருசு இந்த 3 பேர்ல.
சி பெருசு போட்டாச்சு. அடுத்து பாருங்க டி என்பவர் ஈயை விட உயரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டிங்கிறவர் ஈயை விட உயரம். நாம இப்ப டி இங்க இல்ல, நம்ம போட முடியாது. ஓகேவா? ஆனால் பி அளவுக்கு உயரம் இல்லை அப்படிங்கறது கொடுத்துருக்காங்க. அப்ப பியை விட உயரம் கம்மியா தான் இருப்பாங்க. யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா டி. ஓகேவா? டி என்பவர் ஈயை விட உயரம். அப்ப ஈயை விட உயரம் யாரு? டி. ஓகேவா? டி இவ்வளவுதான் இருப்பாருன்னா இ அதை விட சின்னதா தான் இருப்பார். ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் பியை விட ஹைட் ஆனவங்க கிடையாது. ஓகேவா? கடைசியில என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு பாருங்க, இ என்பவர் எஃப்ஐ விட உயரம் ஆனால் டி அளவுக்கு உயரம் இல்லை அப்படிங்கறதும் கொடுத்துருக்காங்க. ரைட், ஓகே. இ என்பவர் எஃப்ஐ விட உயரம். ஓகேவா? எஃப் அப்ப இன்னும் கம்மி. ஓகேவா? கீழே போயிருவாரு போல இருக்கு. ரைட்டு. ஆனால் டி அளவுக்கு உயரம் இல்லை. டியை விட கம்மியா தான் நம்ம போட்டிருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹைட்டு. கடைசியா என்ன கேட்டிருக்காங்க, இவர்களில் யார் இருப்பதிலே உயரமானவர்? இருப்பதிலே யார் உயரம்னா சி தான் இருக்கிறதுலே ஹைட்டு. ஓகேவா? சி தான் இருக்கிறதுலே ஹைட்டு. இது மாதிரி நீங்க லைன் போட்டு இதுக்கெல்லாம் போட்டுக்கலாம். ஓகேவா? அடுத்தது பாருங்க, 23 மாணவர்கள் உள்ள வகுப்பில் ராம் மற்றும் ஷியாம் முறையே 13வது மற்றும் 14வது தரவரிசையில் உள்ளனர். முறையே கடைசியிலிருந்து அவர்கள் தரவரிசை என்ன அப்படிங்கிறது கேட்கிறாங்க. சரிங்களா? எண்ணி பார்த்தாலே நம்ம போட்டுடலாம். ஓகேவா? 23ல இருந்து 14 பாருங்க. 23. ஓகேவா? ஒன்னொன்னா போட்டே வாங்க. 23, 22, 21, 20, 19, 18, 17. ஓகேவா? 17, 16, 15, 14, 13. ஓகேவா? இப்போ என்ன 1 2 போடுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ஓகேவா? அப்ப இவங்களோட தரவரிசை என்ன இருக்க போகுது? 10 11 10 அப்படிங்கிறது தான் என்னது அவங்களுடைய தரவரிசையாக இருக்க போகுது. 13 14வது பொசிஷன்ல தானே கேட்டிருக்காங்க. 13வது பொசிஷன் என்னது? 11. 14வது பொசிஷன் என்னது? ரிவர்ஸ்ல இருந்து பார்க்கும்போது 10. சரிங்களா? அடுத்து பாருங்க. ஓகேவா? சதுர்விஷா அப்படிங்கிறவங்க என்ன பண்றாங்க, 20% தள்ளுபடியுடன் ஒரு ரெயின் கோட்டை வாங்கி 50 ரூபாயை சேமிக்கிறார் எனில் ரெயின் கோட்டின் அசல் விலை என்ன அப்படிங்கறது கேட்கிறாங்க. சரிங்களா? அப்ப ரெயின் கோட்டோட அசல் விலை என்ன அப்படிங்கறத நம்ம கேட்டிருக்காங்க. கவனிங்க, 20 ரூபாய் தள்ளுபடி பண்ணா 50 ரூபாய் சேவிங்ஸ் அப்படின்னா 20% நமக்கு என்னது? 50 ரூபாய். ஓகேவா? அப்ப அந்த பொருளுடைய அசல் விலை என்னன்னு கேட்கிறாங்க. அசல் விலைனா பர்சன்டேஜ்ல சொன்னோம்னா 100%. அப்ப 100% என்ன அப்படிங்கறத நம்ம கேட்கிறேன். அப்படியே கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்க. ஓகேவா? 20x = 50 × 100 அப்படிங்கிறது தான் நமக்கு இருக்க போகுது. கேன்சல் பண்ணுங்க. இங்க 5 இங்க மல்டிபிள் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்க போகுது? 250 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்க போகுது. ஓகேவா? 250 அப்படிங்கிறது தான் நமக்கு இருக்க போகுது. அடுத்தது பாருங்க, 600-இன் x% என்பது 450 எனில் எக்ஸின் மதிப்பை காண்க அப்படிங்கறது கேட்கிறாங்க. சரிங்களா? சரி, ரைட். 600ல x% கொடுத்துருக்கான். அப்ப x% என்னது? டிவைடட் பை 100. ஓகேவா? இது எவ்வளவா? 450 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்கறாங்க. சரிங்களா? 00 00 கேன்சல் பண்ணுங்க. 6ஆல இங்க கேன்சல் பண்ணுங்க. 6ஆல கேன்சல் பண்ணோம்னா 45ல எத்தனை 6 இருக்கு? 7 இருக்கும். அப்ப 42 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 3. 30னா 5 அப்படின்னு இருக்க போகுது. அப்ப எக்ஸோட வேல்யூ நமக்கு என்னது? 75. அப்ப 600ல x பர்சன்டேஜ் 450னா எத்தனை பர்சன்டேஜ்? 75% தான் என்னது? 450 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்க போகுது. அடுத்தது பாருங்க, தற்போது தந்தையின் வயது மகனின் வயதை போல் 6 மடங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மகனோட வயசு தெரியல. அப்ப சன்னுடைய வயசு நமக்கு தெரியல. x அப்படின்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்ப ஃபாதருடைய வயசு என்னவாக இருக்கும் அப்படின்னா 6 மடங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மடங்குனா மல்டிபிள். பையனுக்கு எக்ஸ்னா அப்பாவுக்கு என்ன இருக்க போகுது? 6x அப்படின்னு நமக்கு இருக்க போகுது. மல்டிபிள். மடங்குனா மல்டிபிள். ஓகே, 6x அப்படின்னு இருக்க போகுது. 2 வருடங்களுக்கு பிறகு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2 வருடங்களுக்கு பிறகு அப்படின்னா 2 பேரோட வயசையும் என்ன பண்ணணும்? 2 வருஷம் நம்ம ஆட் பண்ணணும். ஓகேவா? x + 2 இங்க என்ன இருக்க போகுது? 6x + 2 அப்படின்னு நமக்கு இருக்க போகுது. ஓகேவா? அப்ப என்ன கண்டிஷன் அப்படின்னா மகனுடைய வயது வந்து தந்தையின் வயது மகனின் வயதை போல் 4 மடங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அப்பாவோட வயசை போல மகன் மடங்கு எத்தனை மடங்கு இருக்க போகுது? வயசு 4 மடங்கு இருக்க போகுது. ஓகேவா? மகனின் தற்போதைய வயது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது அப்படியே உள்ள மல்டிபிள் பண்ணுங்க. 4x + 8 = 6x + 2 அப்படின்னு நமக்கு இருக்க போகுது. இந்த
4x அப்படிங்கிறது ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போகும்போது என்னது மைனஸா மாறிடும். பிளஸ் எக்ஸ்ங்கிறது மைனஸ் எக்ஸா மாறிடும். இந்த பிளஸ் 2 இந்த பக்கம் வரும்போது என்னது -2ஆக மாறிடும். அப்ப இங்க மைனஸ் பண்ணா என்ன கிடைக்கும் 2x, இங்க மைனஸ் பண்ணா என்ன 6, 2ஆல இங்க கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன 3ன்னு கிடைக்கும். அப்ப எக்ஸோட வேல்யூ என்னது 3. எக்ஸுங்கிறது தான் யாருடைய வயசு சன்னுடைய வயசு, அதுதான் அவங்க கேட்டிருக்காங்க. அப்ப மகனுடைய தற்போதைய வயது என்ன இருக்க போகுது 3 ஆண்டுகள் அப்படிங்கிறது நமக்கு இருக்க போகுது. அடுத்தது பாருங்க ABCDEFG அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அடுத்தது என்ன வந்திருக்கு GABCDன்னு இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் லெட்டர் கடைசியில போயிருக்கு. இங்கேயும் அதே மாதிரி என்னது ஃபர்ஸ்ட் லெட்டர் கடைசியில போயிருக்கு அடுத்ததுக்கு. அப்ப அதே மாதிரி என்னது ஃபர்ஸ்ட் லெட்டர் கடைசியில போயிடும். அப்ப என்ன கிடைக்கும் EFG அப்படின்னு இருக்கும். EFG அப்படின்றதுக்கு எங்க இருக்கு பாருங்க EFG ABCDE அப்படின்னு இருக்கும். EFG ABCDE ஆப்ஷன் சி ஆக இருக்க போகுது. ஓகேவா, ஈஸியா தான் இருக்கு இந்த கொஸ்டின். ஓகேவா, சரி ரைட். அடுத்தது பாருங்க ஒரு வென் டயகிராம் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. ஆசிரியர்களை ஃபர்ஸ்ட்ல இருந்து பிடிச்சலாம். ஓகேவா, இங்க இருக்க வட்டம் அப்படிங்கிறது பெண்களை குறிக்கிறது அப்படிங்கறது கொடுத்திருக்காங்க. முக்கோணம் ஆசிரியர்களை குறிக்கிறது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. மற்றும் செவ்வகமானது திருமணமாகாத நபர்களை குறிக்கிறது அப்படிங்கறது கொடுத்திருக்காங்க. வரைபடத்தில் கொடுக்கப்பட்டுள்ள எண்கள் அந்த குறிப்பிட்ட பிரிவில் உள்ள நபர்களின் எண்ணிக்கையை குறிக்கிறது அப்படிங்கறது கொடுத்திருக்காங்க. சரி ரைட். எத்தனை திருமணமாகாத பெண்கள் ஆசிரியர்கள் அப்படிங்கறது கேட்டிருக்காங்க. சரிங்களா, எத்தனை திருமணமாகாத பெண்கள் ஆசிரியர்கள் அப்படிங்கறது கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அப்ப நம்ம என்ன பார்க்கணும் ஆசிரியர் எங்க இருப்பாங்க அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் பெண்கள் எங்க இருப்பாங்கன்னு பார்க்கணும். வட்டம் அப்படிங்கிறது தான் பெண்கள். அப்ப இந்த வட்டத்துக்குள்ள யார் யாரெல்லாம் இருக்காங்க 6 3 2 9 இவங்க மட்டும்தான் பெண்கள். ஓகே ரைட்டு. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க முக்கோணம் ஆசிரியர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த முக்கோணத்துக்குள்ள யார் யார் வரா அந்த பெண்கள்னா 3 9 மட்டும்தான் வராங்க. சரிங்களா, 3 9 மட்டும்தான் வட்டத்திலையும் வராங்க முக்கோணத்திலையும் வராங்க. ஏன்னா பெண்களாகவும் இருக்கணும் அவங்க ஆசிரியர்களாகவும் இருக்கணும். அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க திருமணமாகாத பெண்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இங்க என்ன கொடுத்திருக்கான் திருமணமாகாத நபர்கள் அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்களா. செவ்வகமானது இங்க சாரி கொஸ்டின்ல திருமணமான அப்படின்றது கேட்டிருக்கான். இங்க நமக்கு கொடுத்திருக்கிறது திருமணமாகாத நபர்கள் அப்படிங்கிறது கொடுத்திருக்கான். சரிங்களா, திருமணம் ஆகாதவங்க எங்க இருப்பாங்கன்னா செவ்வகத்துல இருப்பாங்களாம். அப்ப நமக்கு என்ன கேட்டிருக்கான் திருமணமானவங்க அப்படின்னு கேட்டிருக்கான். அப்ப மேரிட் ஆனவங்க செவ்வகத்தை விட்டு வெளியில இருப்பாங்க அப்படின்னா 3 மட்டும்தான் நமக்கு இருக்கக்கூடியதுல கன்சிடரபிளாக நமக்கு இருக்கும். ஓகேவா, புரியுதா? சரிப்பா ரைட். ஓகே ஓகே, இன்னைக்கு ஒரு 50 கேள்விகள் அப்படிங்கறத நாம பார்த்தோம். நாளைக்கு உங்களுக்கு எக்ஸாம் அப்படிங்கிறது இருக்கும். ஹால் டிக்கெட் எல்லாமே கரெக்டாக பிரிண்ட் அவுட் எடுத்து முன்னாடியே வச்சுக்கோங்க. சரிங்களா, எல்லாரும் நல்லா எக்ஸாம் எழுதுங்க. அனைவருக்கும் ஆல் த பெஸ்ட். இதே மாதிரி நம்ம கண்டினியூவா அடுத்து எஸ்ஐக்கும் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஓகேவா, முக்கியமான விஷயங்கள் அப்படிங்கும்போது பார்க்கும்போது ஆசிட். ஓகேவா, ஆசிட்ஸ்ல இருக்கக்கூடியது எல்லாமே நல்லா பார்த்துட்டு போங்க. அதே மாதிரி வைட்டமின்ஸ்ல என்னென்ன வகையான குறைபாடுகள்ல இருக்கக்கூடிய நோய்கள், அதுக்கப்புறம் எந்தெந்த வைட்டமின் எந்தெந்த இதுல இருக்கு, ஓகேவா, எந்தெந்த ஃப்ரூட்ல இருக்கு அந்த மாதிரிலாம் பார்த்துட்டு போங்க. அதுக்கப்புறம் ரீசெண்டா அதான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சார்க்கு, ஓகேவா, நாட்டோ, G20 இந்த மாதிரி மாநாடுகள்லாம் எங்க லாஸ்டா நடந்துச்சு, லாஸ்டா அதுல இணைந்த நாடுகள் ஏதாவது இருக்கா, லாஸ்டா என்ன நடந்தது அப்படிங்கறத ரொம்ப பார்த்துட்டு போங்க. சரிங்களா, அதே மாதிரி ஆப், ஓகேவா, காவல்துறை ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஆப்ஸ்ல இருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி இருக்கும், அல்லது ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் அப்படிங்கிறதுல இருந்து கண்டிப்பா ஒரு கேள்வி அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதையும் மறக்காம பார்த்துட்டு போங்க. ஓகேவா, இன்னொரு முக்கியமான விஷயம் என்னது, உங்களுடைய ரிலேட்டிவ்லயோ ஃப்ரெண்ட்ஸ்லயோ யாராவது டெட் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்காங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை என்னது வரண்டரைஸோட எல்லா பிரான்ச்சஸ்லயும் நமக்கு ஃப்ரீ மார்க் அப்படிங்கிறது போகுது, போய் ரிஜிஸ்டர் பண்ணி எழுதிக்கலாம். ஓகேவா, தேங்க்யூ எவ்ரி ஒன்.